Hi everyone, இந்த வீடியோவில் வர்ஜீனியா வுல்ஃப் எழுதின த டெத் ஆஃப் த மோத் அப்படிங்கிற எஸ்ஸேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆடலைன் வர்ஜீனியா வுல்ஃப் இதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து 25 ஜனவரி 1882 28 மார்ச் 1941 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். 20th செஞ்சுரியோடைய முக்கியமான மாடர்ன் ரைட்டர்ஸில் இவங்களும் ஒன்றுங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற நரேட்டிவ் டெக்னிக்கை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணவங்க இவங்க தான். ஏன்னா இது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த நரேஷனில் ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு கேரக்டருடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்களுடைய மைண்டில் என்ன ஓடுது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஓவர்லேப் ஆகி போகுதுங்கிறத அப்படியே நரேட்டர் வந்து ரீடர்ஸ்க்கு கொண்டு வர நினைப்பாங்க. இது வந்து இன்டீரியர் மோனோலாக் மாதிரி இருந்தாலும் இர்ரெகுலர் டிஸ்ஜாயிண்டட் கான்செப்ட்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸில் ஓடுறத அப்படியே ரீடர்ஸ்க்கு வந்து கொண்டு சேர்க்கறது வந்து ரைட்டருடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டெக்னிக்காக பார்க்கப்படுதுங்க. இது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸும் ஒரு இம்பார்ட்டண்ட் நரேட்டிவ் பேட்டர்ன். அதை பயனியர் பண்ணது, அதாவது எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணது வந்து நம்ம வர்ஜீனியா வுல்ஃப். சரி வாங்க, இந்த டெத் ஆஃப் த மோத் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே வந்து 1941 இவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. அதாவது 1942 தான் இதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன்னா வர்ஜீனியா வுல்ஃபுடைய டெத்தே பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் தாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களுடைய மென்டல் இல்னஸ், ஏன்னா நிறைய பர்சனல் லாஸஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட பயோகிராஃபிக்கல் கான்செப்ட்ஸும் இதில் வந்து எஸ்ஸேல வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக அந்த லிவிங் அண்ட் டெத்து அதனுடைய கான்செப்ட் தான். அதாவது வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை வாழ்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கா, அதுவே ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இருக்குது. அது வந்து எப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் பண்ணி இந்த எஸ்ஸேல சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த தீம், அதாவது லைஃப் வெர்சஸ் டெத் அப்படிங்கிற கான்செப்டை. இதில் இந்த எஸ்ஸேயோடைய பிகினிங்லேயே ஒரு மோத் ஒன்று வருதுங்க, MOTH. இந்த மோத் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி பூச்சி மாதிரி, அதாவது பட்டர்ஃப்ளையில் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட முடியாது இதை. ஏன்னா இது வந்து ஒரு குட்டி ஒரு பட்டர்ஃப்ளையோட மினி வேர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இன்செக்ட் தான், சரி தானே. ஆனால் இது பட்டர்ஃப்ளை கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது. அது இந்த விட்டில் பூச்சி மாதிரி தான் மோத்தை, சரி தானே. ஸோ அதை வந்து நேச்சர் கூட ரிலேட் பண்ண மாதிரி இவங்க வந்து, ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஃப்ரெஜைலானது, ரொம்ப சீக்கிரம் இறந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுடைய விண்டோவில் இருந்து அந்த பார்க்கும் பொழுது அந்த சீனரியை வந்து இவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஹார்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இவங்க வந்து ஒரு மோத் வந்து அந்த விண்டோ நோக்கி அப்படி பறந்து வர்றதை பார்க்குறாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அங்கிட்டு பறந்து போகுது, வேக வேகமாக பறந்து போகுது. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பிளேஸில் அவங்க இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேக வேகமாக அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது ஒரு பர்சனுடைய எமோஷ்னல் கனெக்ஷனில் ரிலேட் ஆகிற மாதிரிங்க. எப்படி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரே தாட் ப்ராசஸ்லாம் எல்லாருக்கும் இருக்காது. அது கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா மனசு வந்து வேறு ஒரு விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி எப்படி மைண்ட் வந்து வேக வேகமாக ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த மோத் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறத பார்க்கும் பொழுது ஹியூமன் பீயிங் தான் இந்த மாதிரி தாட் ப்ராசஸை நினச்சி ஃபீல் பண்ணுறோன்னு நினச்சோன்னா இந்த மோத்து ஒரு இடத்துல நிற்காமல் வேக வேகமாக பறந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அது அந்த மோத்துடைய கண்டிஷனை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பாரு, ரொம்ப குட்டியாக இருக்குது, அப்போ அது வந்து ரொம்ப வீக்கானதும் கூட. இப்போ ஏன் இந்த மாதிரி நேச்சர் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் படைக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி, இதெல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கு இல்லையா. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும், கொஞ்சம் நேரம் உயிர் வாழ்கிற அந்த மோத்துடைய லைஃப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுலேயுமே அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்க. ஏன்னா மோத்துடைய அந்த ஷார்ட் லைஃப்பை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீலிங் வந்து சிம்பாலிக்காக அவங்களுடைய தாட் ப்ராசஸோட ரிலேட் ஆகிற மாதிரி மோத் நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய லைஃபே ஆல்ரெடி அப்படி தான் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் எஸ்ஸே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த மோத்துடைய மூமெண்ட்டை சொல்ல நினைக்கிறது வந்து பேரலாக அவங்களுடைய மைண்ட் செட்டில் நடக்கிற மாதிரி தாங்க. ஏன்னா இது அந்த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மோத்தும் நம்ம வர்ஜீனியா வுல்ஃபோடைய லைஃப் அண்ட் டெத்தும் காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ மோத் வந்து ஒரு மைக்ரோகாசம், அதாவது ஒரு மினியேச்சர் மாதிரி தான், வர்ஜீனியா வுல்ஃபோடைய லைஃப் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க.
ஓவரால் ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா த டெத் ஆஃப் த மோத் அப்படிங்கிறது அந்த மோத் எப்படி வந்து இறந்து போகுதுங்கிறத பற்றி தான் சொல்ல நினைக்கிறாங்க. மெயினாக ஷார்ட் லைஃபோட சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா மோத்தோட லைஃப்பும் ரொம்ப ஷார்ட் தான். இதே மாதிரி ஹியூமன் பீயிங்கும் லைஃப்பும் அதே மாதிரி தான்ப்பா. ஏன்னா இவங்க வந்து சூசைட் கமிட் பண்ணி இறந்த ஒரு பர்சனாலிட்டிங்கிறதுனால நேச்சர் ஆஃப் டெத் அவங்களுக்கு வந்து சம்திங் ரியல் நேச்சர் ஆஃப் டெத்து கிடையாது. அது வந்து அவங்களா க்ரியேட் பண்ணிக்கிட்டது இல்லையா. எப்படி ஒரு மோத் வந்து அந்த ஜன்னல் வழியாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுது. எப்படி இதை வெளியே போகிறது, எப்படி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்கும் லைஃப் அண்ட் டெத் காம்பினேஷனில் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோத் வந்து ஆக்சுவலி நாட் ட்ரூ மோத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் க்ரீச்சர் மாதிரி. இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரியும் கிடையாது. இது வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஸ்பீஷியஸ் அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், மோத் அப்படிங்கிறது ஒரு குட்டி பூச்சி மாதிரி தான் இருக்கும். விங்ஸ்லாம் இருக்கிற பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தாலும் அது பட்டர்ஃப்ளையும் கிடையாது இல்லையா. அப்போ இது வந்து ட்ரூ மோத்தே கிடையாது. இது வந்து ஹைப்ரிட் க்ரீச்சர். ஏன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து பட்டர்ஃப்ளையும் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இல்லை. எந்த ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஏப்பா இது வினோதமான ஒரு பூச்சிப்பா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய அட்டென்ஷன் இப்போ வந்து கேட்ச் பண்ணுறது இந்த மோத் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எஸ்ஸே வந்து வர்ஜீனியா உல்ஃபே பிகின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சம்மர் மார்னிங்க அப்போ வந்து அவங்க வந்து அந்த சீனரியை பார்த்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட்டை, எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த ஒரு மொமெண்ட்டை அவங்களால வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த புக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட். ஏன்னா அவங்க மைண்டில் வந்து நேச்சரை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க இன்ஸ்பயர் பண்ண விஷயம், நேச்சர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களை, அதாவது எந்தெந்த விஷயத்தெல்லாம் நேச்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க, எப்படி இவங்க நேச்சர் கூட இன்ஸ்பிரேஷன் இருந்ததுங்கிற அந்த ப்ராசஸை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் மோத் வந்து இம்மீடியட்டாக அந்த பிளேஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த விண்டோ வழியாக வந்து போன ஒரு மொமெண்ட்டை இப்போ என்னோடய அட்டென்ஷன் எல்லாமே மோத் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ஒரு கதை மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு சீனரியை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்டை என் புக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி எதையா படிக்கலாம், எதாவது எழுதலான்னு நினச்ச ஒரு மொமெண்ட்டு தான். பட் இந்த மோத் அந்த பிளேஸ்க்குள்ளே வந்துருச்சு இல்லையா. இப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எங்கே போயிடுச்சு, அந்த மோத்து மேலே தான். ஏன்னா அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அதை வந்து நான் பார்க்க வேண்டாம், நம்ம கான்சன்ட்ரேஷனை மாற்றலாம், நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு விண்டோ வழியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நேச்சரை அப்படிங்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சா கூட இந்த மோத் வந்து என்னை அதை தான் பார்க்க வைக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட்டை இதை பார்க்கும்போதே எனக்கு பரிதாபமாக இருந்தது. ஏன்னா அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, மோரோவர் அது வந்து தனியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த லைன்ஸ்லாம் பாருங்களேன், இது வந்து வர்ஜீனியா உல்ஃபை தான் மீன் பண்ணுது. ஏன்னா அவங்களும் வந்து அந்த லோன்லி லைஃப்பை லீட் பண்ணாங்க லாஸ்ட் மொமெண்ட்ஸ்லலாம். ஸோ இப்போ சொல்கிறாங்க, இந்த ரூம்குள்ளே நீ இருக்கிறதுனால தானே நீ அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போகிற, உன்னால் வெளியே போக முடியல இல்லையா. அப்போ அந்த ரூமை விட்டு நீ வெளியே போன அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டு இதை விட பெருசுப்பா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அந்த ரூம் ஸ்மாலாக இருந்தாலும் அவங்களோட மைண்ட் ஃப்ரேமாக அதை தான் ரிலேட் பண்ணுது. அவங்களோட மைண்டில் நிறைய விஷயத்த போட்டு அப்படியே புழுங்கி அவங்களால சொல்ல முடியாத ஒரு மொமெண்ட்டில் இருக்கிற விஷயத்தில் மோத்தை வந்து வர்ஜீனியா உல்ஃபோட ரிலேட் பண்ணலாம். ஆனால் மோத் வந்து ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆனால் இதை விட பெரிய வைடர் பிளேஸில் ஃப்ளை ஆச்சு அப்படின்னா அது வந்து பதறாமல் எதுலேயும் சிக்காமல் வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ வந்து இது வர்ஜீனியா உல்ஃபர்ட் தான். ஏன்னா இப்போ வந்து அந்த மோத் பறந்து வரும் பொழுது பக்கத்தில் இந்த ஆத்தருடைய பக்கத்துலேயே வந்து போகிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. அது பக்கத்துலேயே வந்து போகுது, அதெல்லாம் பாரு ரொம்ப தின்னாக இருக்குது. ஆனால் அதனுடைய அந்த விங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பாடிலாம் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இதுதான்ப்பா லைஃப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பார்க்க குட்டியாக இருந்தாலும் ரொம்ப லைவ்லியாக அது இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோண்டு குட்டி வேஸ்ப்பு தான் அந்த மோத்தை சொல்ல நினைக்கிறாங்க. இருந்தாலும் அது இப்படி பறந்து போகும்பொழுது நமக்கு பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இந்த உடம்புக்குள்ளேயே இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நம்ம கொசு கூட ரிலேட் பண்ணலாங்க. நம்ம தூங்கும்போது தான் பக்கத்தில் வந்து பாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். அது நம்ம முழிச்சு பார்க்கும்போது அது அப்படியே டக்குன்னு பறந்து போயிடும். அப்போ தான் நம்ம நினைப்போம், அப்பா நம்ம இதை பிடிக்கலான்னு நினச்சா கூட அது பறந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கில் அந்த மோத்தோடைய லைஃப்பை வந்து நம்ம வர்ஜீனியா உல்ஃப் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மோத்தோடைய ப்ரெசன்ஸை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படி இவ்வளோ அங்கிட்ட இங்கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, ஃபுல் எனர்ஜியோடு அது இருக்குது. பட் அது தனியாக தானே இருக்குது, அதனுடைய லைஃப் வந்து ரொம்ப ஃப்ரஜைல் தான், ரொம்ப வீக் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் கண்டினியூஸாக அங்கிட்ட இங்கிட்ட பறந்துக்கிட்டு இருந்த மோத் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அந்த விண்டோ பக்கத்தில் வந்து ஒரு வழியாக செட்டில் ஆன ஒரு மொமெண்ட்டை
ரொம்ப டயரிங்காக இருக்கிற மோத் தான். பட் இருந்தாலும் திரும்ப பறக்கிறதுக்கும் தயாராக தான் இருக்குது. அப்படி பறக்கும் பொழுது ஆல்ரெடி பறந்து பறந்து ரொம்ப டயர்டான மோத் வந்து இப்போ பறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதா வெர்ஜினியா உல்ஃப் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்டில் உட்காந்துருக்கிற அந்த மோத் வந்து அந்த பிளேஸில் பாத்ரூம் போகிற மாதிரி அதையும் சொல்கிறாங்க. பாரு கொஞ்சமாக அது போயிடுச்சு, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. நிறைய டைம் வந்து அந்த பிளேஸை விட்டு பறந்து போக ட்ரை பண்ணால் கூட நிறைய மொமெண்ட் அது ஃபெயில் ஆகிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து அது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குப்பா. அது பறக்கணும்னு நினச்சி பறந்து போகலான்னு நினச்சா கூட அது பறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அது இருக்கிறதுனால, ஏன்னா அது டையிங் ஸ்டேஜில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ லிட்டில் புவர், ரொம்ப பிட்டியபிள் கிரியேச்சராக நீ இருக்கிறியே, என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கே தெரியுது வேணாம் ஏன்னா அது வந்து டையிங் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து பறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து அது டையிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனோட லைஃப் அண்ட் டெத்தை பேட்டிலில் வந்து இந்த மோத் வந்து போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ விண்டோ வழியாக எட்டி பார்க்குறாங்க. இதே மாதிரி வெளியே நிறைய மோத் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. பட் எதுவுமே இல்லை. இப்போ வந்து லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபைட்டிங் மாதிரி தான் இந்த மோத்தோடைய லைஃப் வெர்சஸ் டெத்து. இப்போ அந்த லெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லெக்ஸு, லாஸ்ட் மூவ் மாதிரி தான். லாஸ்ட்டு ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே ப்ரொட்டஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலான்னு நினைக்கிற அந்த மோத் ஒன்றுமே அதனால் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து குட்டி பூச்சி தான், அது இப்போனாலும் இறந்து போயிருங்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து இதுதான் அந்த ரியல் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த மாதிரி தான் நிறைய பீப்புள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம நினைக்கிறோம் இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரகிள், நம்மளோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள் அப்படின்னா, இதை விட நிறைய பேர் லைஃப்பில் வந்து வாழ்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பற்றியும் ஒரு சிம்பத்தைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்பை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதை விட நிறைய பேர் வாழ்கிற வாழ்க்கை, அதான் வாழணுங்கிற விஷயத்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை மித்தவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆல்ரெடி அவங்களோட லைஃபே அந்த மாதிரி தான், நிறைய பர்சனல் ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி யாருமே இந்த மோத்தை வந்து கேர் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த மோத் வந்து இப்போ இறந்து போச்சு கம்ப்ளீட்டாக. அந்த டெத்துக்கு வந்து ஒரு போராட்டமே நடந்து தான் அது இறந்துருக்கு இல்லையா? எப்படி ஒரு மோத் வந்து யாரும் வேல்யூ பண்ணலை, யாரும் அதை கேர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மித்த ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப்பும் தான் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மோத்தோடைய கண்டினியூஸ் எஃபோர்ட் ஆஃப் ஃப்ளையிங் இருக்கு இல்லையா? திரும்ப திரும்ப ட்ரை பண்ண ஒரு மொமெண்ட்டில் இது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வெர்ஜினியா உல்ஃப்னா, ஒரு பென்சில் எடுத்து அந்த ஃப்ளைங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் தாங்க போயிருக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரகிள், மோத்தோடைய ஸ்ட்ரகிள் இப்போ கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுச்சு, டெத் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து அவங்களுடைய லைஃப்லேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸாக அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதையும் இது மீன் பண்ணுற மாதிரி இதை அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்ஸே வந்து ஒரு சிம்பாலிக் எஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோத்துடைய அந்த ஃபுல் எனர்ஜி அண்ட் எந்தூசியாசம், அது கம்ப்ளீட்டாக அந்த டெத்துக்கு அது ஸ்ட்ரகிள் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு எல்லாருடைய லைஃபுக்கும் ஒரு மெட்டஃபாரிக்கல் கான்செப்ட் மாதிரி. ஏன்னா மெயினாக இவங்க வந்து ஹிம் அப்படின்னு சொல்லி தான் வெர்ஜினியா உல்ஃப் இந்த எஸ்ஸே ஃபுல்லாக அதை அட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பாலிக் எஸ்ஸே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய லைஃப்லேயே ஒரு நான் ஸ்டாப் ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஸோ இதான் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரிங்க, இந்த டெத் ஆஃப் த மோத் அப்படிங்கிற எஸ்ஸேயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.